ஹலோ கைஸ், நான் தான் உங்க கைட்ல வச்சுட்டு பேசுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 25 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையுமே போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 76 ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோ ஹீரோட்ட நல்ல வேலை உங்களை பார்த்தேன், உங்களை நான் நிறைய நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன், உங்களை இந்த தேடுறதுக்காண்டி நிறைய ஆளுங்களை வேற அனுப்பிச்சி விட்டுருந்தேன், அவங்களும் உங்களுக்கு தேடினாங்க, ஆனால் நீங்கள் கிடைக்கல, நல்ல வழியாக நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற பிளேயர்ஸ்லாம் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்போம். மற்ற பொண்ணுங்களும் அதே சமயம் அவனை பார்த்து வளைஞ்சிருக்கும். அப்போ பிரசிடென்ட் வந்துட்டு பரவாயில்ல, நம்ம 1500 ஜாம்பிஸ்க்கு மேலே எலிமினேட் பண்ணிட்டோம், எல்லா பிளேயர்ஸும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டதால நிறைய ரிசோர்ஸ் கார்டு கிடைச்சது, கூடவே முட்டா பீஸ் ப்ரோ நல்லா சண்டை போட்டாரு, அவர் மட்டுமே தனியாக 100 ஜாம்பிக்கு மேலே கொண்டிருப்பாரு, சரி என் கூட வாங்க லின் ப்ரோ, நம்ம வேற ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு வந்திருப்பான். இதுதான் இன்னைக்கு கிடைச்ச லுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்ட, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஐடியானாலையும் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டதுனாலையும் எங்களுக்கு நிறையா பிளேயர்ஸும் கிடச்சிருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான். நம்மக்கிட்ட நிறையா பீப்புள் கூட இருந்தாங்க அப்படின்னா எல்லா வேலையும் ஈஸியாக முடிக்கலாம், அதோட ஃபியூச்சர்லேயும் மேன் பவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புள் இருந்தால் நிறைய எக்யூப்மெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது, இது அதிக நம்பிக்கை தான், ஆனால் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது என்ன அப்படின்னா 9 லைஃப் ட்ரைப்போட அந்த ஆர்ப்பை நான் கண்டிப்பாக லெவல் டைமண்டுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் நினச்சிருப்பான். இப்போ கிளப்பில் இருக்கிற நிறையா ஆளுங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசோர்ஸ் கார்டு இனிமேல் தேவைப்படாது, ஏன்னா இங்கே ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால அவங்களுக்கு இது தேவைப்படாது. பட் என்னோட ரிசோர்ஸ் கார்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னா நான் இதை விற்று இல்லை ஒருவேளை இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்டு கோல்டு காயின்ஸு அப்படின்னு வாங்கினா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருப்பான். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நான் 9 லைஃப் ட்ரைப்போட அந்த ஆர்ப்பை கண்டிப்பாக லெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் நினைக்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் கோட்டை சரி நம்ம ட்ரேடை பற்றி பேசலாமா அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ட்ரேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ப்ரோ, எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், பெரிய முட்டாபீஸ் தான் இன்றைக்கி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷனில் அவர் இல்லைனா கண்டிப்பாக அதை முடிச்சிருக்க முடியாது, நீங்கள் அதனால் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்யூப்மெண்ட் வேணும் கேட்க, அதுக்கு பிரசிடென்ட் வந்துட்டு நானும் இதை நினச்சி கூட பார்க்கல, இப்படி தான் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் ஒரு கெஸ்ஸில் இருந்தேன், இது கிடைக்கிறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்காக ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை கொடுத்துருப்பான். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனு சொல்ல. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 76 முடியுது. சாப்டர் 77 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வெல்கம் அப்பாகலிஸ் கேம், இந்த சிஸ்டம் உங்களுக்கு கேம் பேஸ்டான எல்லாத்தையுமே லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் இண்டிபெண்டன்ஸாக டெவலப் ஆக விட்டுச்சு, அதோட எல்லாத்தையுமே ஈஸியாகவும் பண்ணி விட்டுட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே உங்களுக்கு ஹாப்பியான வாமான என்வரான்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இதுக்கப்புறம் இப்போ தான் ரியல் அப்பாகலிஸ் கேமே ஃபைனலாக ஸ்டார்ட் ஆக போகுது, அதோட பிகினர் ப்ரொடக்ஷன் பீரியடும் இங்கே நாங்கள் என் பண்ணுறோம், இன்னுமே எல்லாமே ரொம்ப எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காட்டுறதெல்லாம் நாங்கள் வெறும் ட்ரெயிலர் தாண்டி இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கோம். அவங்களும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ஸ்மெல் பண்ணுறது, கேட்குறது, பார்க்குறது, அட்டாக் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாறுமாறாக இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்சன் ஜாம்பிஸ், அதாவது நார்மல் ஜாம்பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நார்மலாக இருக்காது, அதுக்கு பதிலாக ஹண்டர் ஃபார்ம், அப்புறம் பெசார்க் ஃபார்ம், பாய்சன் ஃபார்ம், அப்புறம் மஸ்குலர் ஃபார்ம், அப்புறம் கப்ஸ் ஃபார்ம் சொல்லிட்டு நிறைய விதமான ஃபார்முக்கு அது சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜாம்பி வைரஸ் பெரிய பெரிய பீப்புளெலாம் அட்டாக் பண்ணாது, அதுக்கு பதிலாக ரொம்ப வீக்காக இருக்க பீப்புளை மட்டும் தான் அட்டாக் பண்ணும். இதுதான் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். நாலாவது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பிளேயர்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் ரொம்பவுமே குறைச்சிருவோம், கூடவே இந்த ஜாம்பிஸோட ஆட்ரிபியூட்ஸ் ரொம்பவும் அதிகமாக்கி பிளேயர்ஸாக ஹண்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்கோம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், அதாவது ப்ளூ ஸ்டார்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை இருந்தீங்கன்னா அங்கே இருக்க திங்ஸ் அப்புறம் பில்டிங்ஸோட பிளெஸ்ஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்குமே அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஆறாவது என்ன பார்த்தீங்கன்னா நல்ல கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நான் கேம்ஸ் ஃபுட், அதாவது ரிசோர்ஸஸ் கார்டில் இல்லாமல் நீங்கள் வெளியே இருக்கிற ஃபுட்டை ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு அதுவும் வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா திரும்ப ரெக்கவரி ஆகாதான். ஏழாவது பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை டேக் அவுட் பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரி ரொம்பவும் வேல்யூவான ஃபுட்லாம் கிடைக்குமா.
8வது பார்த்தீங்கன்னா வெதர்லாம் கண்ணா பின்னான்னு சேஞ்ச் ஆகுமா, எப்போ வேணாலும் சுனாமி, புயல், அப்புறம் இந்த மாதிரி வெள்ளம் இதெல்லாம் எப்போ வேணாலும் வரலாமா. 9வது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிஸுக்கும் கண்டிப்பாக 2 ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுற அந்த ஸ்டேஷன் இருக்கும். 10வது பார்த்தீங்கன்னா இனி நேஷனல் லெவல் ரேங்கிங் லான்ச் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன், எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 11வது பார்த்தீங்கன்னா டஞ்சன்ஸ்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகுமா. 12வது பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போக ட்ரை பண்ணக்கூடாது, அதில் போகவும் அவங்க விட மாட்டாங்களாம். 13வது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூவாக சில கண்டிஷனை லான்ச் பண்ணுவாங்களாம். இப்படி தான் கைஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக போட்டிருக்கு. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு பாஸ்ட் லைஃப் மாதிரியே இதுவுமே ரொம்ப க்ரூலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே பார்க்குறாங்க. அப்போ வெளியே காட்டுறாங்க ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அப்படியே கண்ணா பின்னான்னு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சேஞ்ச் ஆகி கிடக்குது. இது டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான், யாருமே வீட்டுக்குள்ளேயும் யாரும் வாழ முடியாது. இனிமேல் தேக்கி வச்ச ஃபுட் எல்லாமே வேஸ்ட்டு தான், ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேம் கட்டு போக வச்சிரும். அதே மாதிரி வெளியே காப்பாற்றுங்கன்னு சத்தமும் வருது, என்ன கொன்றாதீங்க, என்ன சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தமும் வர. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஒன்று சண்டை போடணும் இல்லை சாகணும், அப்படின்னா தான் அந்த கேம் நமக்கு எக்ஸ்ட்ரா லெவலாக இம்ப்ரூவ் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிருப்பான். அப்போ பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம முட்டாபிஸை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மியூட்டன் வருது. அவனு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, நான் இவன் ஸ்டாம்பிங்கிறதே மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. அப்போ சிஸ்டம்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டிருப்பான். சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ் எவால்வ் ஆகுது, அதோட இது அட்டாரிட்டியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பெரிய முட்டாபிஸ் நியூ ஃபார்ம் எடுக்குது. வெறும் 50% ஆட்ரிபியூட்ஸை மட்டுமே பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். இனிமேல் கேமோட பேனல் படி இது நடக்க தேவையில்லை, இனிமேல் அது ஜாம்பிஸ் மற்ற ஜாம்பிஸ் மாதிரியே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தானே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டியும் வந்திருக்கும். ஹீரோவும் இது தானே பண்ணிக்க முடியும்னா இதால் கண்டிப்பாக தன்னோட ப்ரொஃபஷனை தானே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஐடியா, நான் ஏன் இவனுக்கு ஹிடன் ப்ரொஃபஷன் கிடைக்க ஹெல்ப் பண்ணக்கூடாது, அது 100% அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முட்டாபீஸோட ஸ்டேட்டஸை நம்ம ஹீரோவும் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா லெவலு, டேலண்ட்டு, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்கில்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்க. அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சாக்கு. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட நீங்கள் லெவல் 40 போயிட்டீங்க, அதோட வேர்ல்டுலேயே நீங்கள் தான் நம்பர் 1 ஃபஸ்ட் ரேங்க் பிளேயர், அதோட சைனாவை லீட் பண்ணுறீங்களா, உங்களோட பிளேஸை 3120 ரேங்கிங்குள்ளே நாங்கள் ஹைட் பண்ணுறோம், அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிளேயர் ஜெயி சைனாவை லீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ரேங்க் எக்யூப்மெண்ட்டும் கிடைக்கும், அதோட மோடு ஆர்டருங்கிற ஃபஸ்ட் பிளேஸ் டைட்டிலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்கோம். இது ஹைட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைனாவை லீட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு, அதுக்கு கோல்டு, அப்புறம் அந்த 9 லைட் ரேப் ஸ்வாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்திருக்கும். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் இதை ஹைட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி சிஸ்டம் கேட்டிருக்கோம். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல் ரேங்கிங்கில் காட்டுது. அதில் பிளேயர் நம்ம ஃபஸ்ட்டு பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். செகண்ட் பிளேஸ் யாரும் பார்த்தீங்கன்னா சாங்கிவான்னு, அவனுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 7, ஆனால் அவன்கிட்ட ப்ரொஃபஷன் இருக்காது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம முட்டாபிஸ் தான். அவன் பார்த்தீங்கன்னா லெவல் 7, அவன்கிட்ட ப்ரொஃபஷன் இல்லை. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பூஜூன்னு, அவன் பார்த்தீங்கன்னா லெவல் 7, ஆனால் அவன்கிட்டையும் ப்ரொஃபஷன் எதுவும் கிடையாது. இப்போ ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்ன முட்டாபிஸ் வேர்ல்டு ரேங்கில் நம்பர் 3 அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக பார்க்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெப்யூட்டேஷன் ரேங்கு, அப்புறம் எக்யூப்மெண்ட் ரேங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேங்க் இருந்திருக்கும். அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்திருப்பான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு நான் என்னோட இன்ஃபர்மேஷனை மறைக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் மறைச்சாலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறதில்ல, எப்படினாலும் ஒரு கட்டத்தில் நான் இதை வெளியே கொண்டு வந்தாகணும், ஆனால் இப்போ மறைக்கிறது தான் ரொம்ப நல்லது, இல்லாட்டி ஜூவில் இருக்கிற பாண்டா மாதிரி தான் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அதனால் நான் மாஸ்க் போட்டு இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு நினைக்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 77 முடியுது. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ இந்த மானுவாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே ட்ராப் ஆகிட்டு வருது, வியூஸு கவுண்ட் எல்லாமே ட்ராப் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், இனிமேல் பார்க்குற வீடியோலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.